வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன லன்ச் பண்ணியிருக்கோன்னா நார்த்தங்காய் போட்ட கீரை கடையல். இது எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி தான், ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ஒரு 2-3 நாளாகவே வத்தல் வடகம் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 300 கிராம் தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்திருக்குது. இது அன்னம் ரெசிப்பியில் பார்த்து தான் நான் பண்ணேன். இதை நீங்கள் அன்னம் ரெசிப்பியில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அவங்க எளிய முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இது வெங்காய வடகம் நம்ம ராஜபாளையம் ஸ்டைலில் நம்ம சேனல்லையே இருக்குது பாருங்கள். இந்த கீரைக்கு இந்த வெங்காய வடகம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வடகம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் ஒரு 200 மில்லி 300 அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு தான் நான் 2-3 நாளாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்தில் போட்டால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லா சேனல்லையும் இப்போ வத்தல் வடகம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது அன்னம் ரெசிப்பியில் பார்த்து தான் நான் பண்ணேன். அன்னம்க்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸு. சூப்பராக வந்திருக்குது. இது அப்புறமே சாப்பிடும்போது நான் வறுத்து சாப்பிடணும். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.